Hello students, good morning. நம்ம இன்னைக்கு module 5 speed and velocity work power energy அந்த chapter உள்ள question bank questions எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். இதுல மொத்தம் 34 question கொடுத்திருக்காங்க. அது நிறைய problematic questions இருக்கிறதுனால ஒரு பாதி அளவு questions ஒரு 17-18 question இன்னைக்கு பார்க்கலாம். அடுத்த மீதி இன்னும் next day கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஸ்பீடு? ஸ்பீடோட ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்பீட் அப்படின்னா டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை டைம். அதான அந்த ஃபார்முலா நம்ம பார்த்தோம். கடந்த தொலைவு பை நேரம், அதுதான் ஸ்பீடு. அதாவது டிராவல் பண்ண டிஸ்டன்ஸை எவ்வளவு நேரத்துல டிராவல் பண்ணோன்ற டைமால டிவைட் பண்ணும்போது நமக்கு ஸ்பீடு கிடைக்கும். கடந்த தொலைவு distance traveled by time, அதுதான் ஸ்பீடுக்கு ஃபார்முலா. அந்த ஸ்பீடுக்கு யூனிட் என்னன்னு கேக்குறாங்க. நெக்ஸ்ட் क्वेश्चनல வாட் இஸ் த யூனிட் ஆஃப் ஸ்பீடு? ஸ்பீடோட யூனிட் அந்த தொலைவுன்றது டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அது மீட்டர்ல இருக்கும், டைம் செகண்ட்ல இருக்கும். அப்போ மீட்டர் per செகண்ட், அதுதான் அதோட யூனிட். வேகத்தின் அலகு ஸ்பீட், யூனிட் ஆஃப் ஸ்பீடு மீட்டர் பர் செகண்ட். அடுத்த क्वेश्चन இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, திசை வேகத்திற்கான ஃபார்முலா என்ன? வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் வெலாசிட்டி? வெலாசிட்டி அத ஃபார்முலா என்னன்னு கேக்குறாங்க. அது ரேட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் டைம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோமா? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், இடப்பெயர்ச்சி பை நேரம். இந்த இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல, குறிப்பிட்ட திசையில் உள்ள மிக குறைந்த தூரம், அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். குறிப்பிட்ட திசையில் உள்ள மிக குறைந்த தூரத்தை தான் நம்ம இடப்பெயர்ச்சி டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவோம். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம், அதுதான் ரேட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதை எதை நம்ம டைமால வகுத்தாலும் அதை ரேட்னு சொல்லுவாங்க. ரேட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் நத்திங் பட் வெலாசிட்டி. அப்படி படிச்சிருக்கோமா? அப்போ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், இடப்பெயர்ச்சி பை நேரம். அடுத்தது வெலாசிட்டியோட யூனிட் என்ன? அடுத்த क्वेश्चन கேக்குறாங்க. வெலாசிட்டியோட யூனிட் அதே ஸ்பீடுக்கு சொன்ன சேம் தான், மீட்டர் per செகண்ட் தான். அப்ப ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கும் யூனிட் ஒரே யூனிட் தான், மீட்டர் பர் செகண்ட். ஸ்பீடோட ஃபார்முலா ரேட் ஆஃப் டிஸ்டன்ஸ் கவர்டு. ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா? ரேட் ஆஃப் டிஸ்டன்ஸ் கவர்ட்னா டிஸ்டன்ஸ் கவர்ட் பை டைம், கடந்த தொலைவு பை நேரம். அந்த இடத்துல வெலாசிட்டிக்கு ஃபார்முலா என்ன சொன்னாங்க? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்பீடுனா டிஸ்டன்ஸ் பை டைம், வெலாசிட்டினா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். அலகு யூனிட் ரெண்டு பேத்துக்குமே சேம் தான், மீட்டர் பர் செகண்ட். இப்போ ஒரு பொருளோட எண் மதிப்பு அப்படி இல்லைன்னா அளவு, அது மட்டும் கொடுத்திருந்தாங்கன்னா அதை எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னு கேக்குறாங்க. வாட் இஸ் கால்ட் இஃப் a body possesses only magnitude or size alone? ஒரு 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 குறிப்பிட்ட பிசிக்கல் குவான்டிட்டி, அந்த பிசிக்கல் குவான்டிட்டியோட மேக்னிடியூட் மட்டும் அதுக்கு இருந்துச்சுன்னா அதை நீங்க எப்படி அழைப்பீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதை எப்படி சொல்லுவோம்? ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோமா? எண் மதிப்பு மட்டும் இருந்தா ஸ்கேலார் குவான்டிட்டி, எண் மதிப்பு மற்றும் டைரக்ஷன் திசை ரெண்டும் இருந்துச்சுன்னா அத வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு ரெண்டா பிரிச்சிருக்கோம்ல. இப்ப இவங்க கேக்குறது ஒன்லி மேக்னிடியூட். ஒரு பாடி போசஸ் ஒன்லி மேக்னிடியூட். அது அப்போ நீ அதை எப்படி சொல்வீங்க, டினோட் பண்ணுவீங்கன்னு கேட்டா ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். எண் மதிப்பை மட்டும் பெற்றிருந்தால் அதை ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸ்பீட் ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகேவா? அடுத்த क्वेश्चन, வாட் இஸ் கால்ட் இஃப் a body possesses both magnitude and direction of velocity? அதாவது ஒரு பாடிக்கு மேக்னிடியூடும் இருக்கு, டைரக்ஷனும் இருக்கு. மேக்னிடியூடுங்கிறது எண் மதிப்பு, டைரக்ஷன் திசை, ரெண்டுமே இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். மேக்னிடியூடும் டைரக்ஷனும் இருந்தா ஒரு பொருள் எண் மதிப்பையும் மற்றும் திசையையும் கொண்டிருப்பதை என்னவென்று அழைக்கலாம்? அதை வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வாட் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு கேக்குறாங்க.
ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் நத்திங் பட் வெலாசிட்டி அப்படி பார்த்துருக்குமா. இடப்பெயர்ச்சி மாற்றத்தின் வீதம் என்பது திசை வேகம் ஆகும் அப்படின்னு படிச்சிருக்கோம். அதனால அது வெலாசிட்டி. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் வெலாசிட்டி. அடுத்த கொஸ்டின். What is called if a body does not change its position with respect to its surroundings? சூழ்நிலையை பொறுத்து ஒரு பொருள் வந்து அதனோட தன் நிலையிலிருந்து மாறாமல் இருப்பதை என்னவென்று அழைக்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க. அது அந்த மாதிரி அந்த சரௌண்டிங்ஸ்க்கு பொறுத்து அந்த பொருள் வந்து சேஞ்ச் ஆகாம இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு பாடி அட் ரெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அந்த பொருள் வந்து ஓய்வு நிலையில இருக்குன்னு அர்த்தம். சுற்றுப்புற சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த பொருள் வந்து மாறாம அசையாம ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா அது என்ன சொல்றோம், அந்த பொருள் ஓய்வு நிலையில் இருக்கிறது அப்படி சொல்லுவோம்ல. அதுதான் அவங்க கேக்குறாங்க. வாட் இஸ் கால்ட் இஃப் அ பாடி டஸ் நாட் சேஞ்ச் இஸ் பொசிஷன். அதனுடைய பொசிஷனை மாத்திக்காம அமைதியா ரெஸ்ட் கண்டிஷன்ல இருக்கும்போது தான் அதனுடைய பொசிஷன் மாத்திக்காம இருக்கும். ஆனா மூவிங் கண்டிஷன்ல இருந்தா பொசிஷன் என்ன ஆகும், மாறிக்கிட்டே இருக்கும், நகர்ந்துகிட்டே இருக்கும், பொருள் நகர்ந்துகிட்டே இருக்கும். அப்போ பாடி இன் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இங்க என்ன இருக்கு, அமைதி நிலையில இருக்கு, ஓய்வு நிலையில இருக்கு, ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்குன்னு சொல்லுவோம். ஓகேவா. What is called if a body changes its position with respect to its surroundings? சரௌண்டிங்ஸ பொறுத்து அதனுடைய பொசிஷனை மாத்திடுச்சுன்னா அப்போ என்ன அதுக்கு பேரு அப்படின்னு கேக்குறாங்கன்னா பாடி அட் மோஷன். ஒரு பொருள் சுற்றுப்புற சூழ்நிலைக்கு ஏற்ப அதனுடைய நிலையை மாற்றினால் அந்த பொருள் வந்து இயக்க நிலையில் உள்ளது என அறிந்து கொள்ளலாம். பாடி அட் மோஷன், இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஒரு ப்ராப்ளம், ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பொருள் வந்து 168 மீட்டர் தூரத்தை நேர்கோட்டுல 21 வினாடியில கடக்குது அப்படின்னா அதனுடைய திசை வேகம் என்னன்னு கேக்குறாங்க. திசை வேகம் இஸ் ஈக்குவல் டு நேர்கோட்டில் கடக்கும் தூரம், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். அதான் நமக்கு தெரியும் ஃபார்முலா. அப்ப அந்த நேர்கோட்டு தூரம் வந்து 168 மீட்டர் கொடுத்தாச்சு, டைமும் 21 செகண்ட் கொடுத்தாங்க. அப்ப 168 பை 21 ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணீங்கன்னா 8 மீட்டர் per செகண்ட் அப்படின்னு கிடைக்கும். அதுதான் அதோட திசை வேகம், வெலாசிட்டி. வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட் 168, டைம் 21, ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா 8 மீட்டர் per செகண்ட் அப்படின்னு கிடைக்கும். அதுதான் அந்த பொருளோட வெலாசிட்டி. அடுத்தது 80 மீட்டர் நீளமுடைய ஒரு ட்ரெயின் 120 மீட்டர் நீளமுள்ள அந்த பிளாட்ஃபார்ம 20 செகண்ட்ல கடக்குது அப்படின்னா அந்த ட்ரெயினோட ஸ்பீட் எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம முதல்ல என்ன செஞ்சுக்கணும், ஒரு ட்ரெயின் ஒரு அந்த பிளாட்ஃபார்ம கிராஸ் பண்ணுதுன்னா அந்த 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 ட்ரெயினோட நீளம் வந்து 80 மீட்டர், அந்த பிளாட்ஃபார்மோட நீளம் வந்து 120 மீட்டர். இது ரெண்டுத்தையும் நீங்க ஆட் பண்ணிக்கணும். பிளாட்ஃபார்ம் கடந்து அது ஃபுல்லா கம்ப்ளீட்டா அதை தாண்டி வெளியில போயிடணும். அப்ப பிளாட்ஃபார்மோட டிஸ்டன்ஸ் 120, ட்ரெயினோட அந்த அந்த டிஸ்டன்ஸ் வந்து 80, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா மொத்தம் எவ்வளவு கிடைக்கும், 200 மீட்டர்னு கிடைச்சிரும். அதுதான் டிராவல் பண்ண வேண்டிய அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் 200. டைம் வந்து அவங்களே 20ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன தெரியும், கடக்கிறது தொடர் வண்டியின் ஸ்பீடு எவ்வளவு அப்படின்னு தான் நம்ம கேக்குறாங்க. அப்போ 200 டிவைடட் பை 20, அந்த டிராவல் பண்ண அந்த டிஸ்டன்ஸ் வந்து மொத்த தூரம் வந்து 200 பை டைம் வந்து 20னா 10 மீட்டர் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அப்போ அந்த அந்த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் வந்து 10 மீட்டர் பர் செகண்ட். அந்த ட்ரெயினோட ஸ்பீட் வந்து 10 மீட்டர் பர் செகண்ட். ஆனா இங்க ஆன்சர்ல பாருங்க எல்லாமே கிலோமீட்டர் பர் ஹவர்ல கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து மீட்டர்ல தூரம் இருந்தது, டைமும் செகண்ட்ல தான் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு செய்தோம், நமக்கு என்ன கிடைச்சது, அந்த ட்ரெயினோட ஸ்பீடு 10 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஆன்சர்ல பாத்தீங்கன்னா எல்லாமே கிலோமீட்டர் பர் ஹவர்னு இருக்கு. அப்ப இந்த மீட்டர் பர் செகண்ட நம்ம என்ன செய்யணும், கிலோமீட்டர் பர் ஹவரா மாத்தணும். 1 கிலோமீட்டர் பர் ஹவர்னா 5/18 மீட்டர் பர் செகண்டுக்கு சமம். பக்கத்துல ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்கல்ல, 1 கிலோமீட்டர் பர் ஹவர்னா 1 கிலோமீட்டர்ன்றது 1000 மீட்டர், பர் ஹவர்னா 60 × 60, 60 நிமிஷம் இன்ட்டு 60. அப்போ அப்போ 60 × 60 பண்ணீங்கன்னா என்ன ஆகும், 3600 செகண்ட் கிடைக்கும். 1 மணி நேரத்தை
செகண்டா மாத்தணும்னா 3600 செகண்ட். அப்போ 1000/3600னா அதை டிவைட் பண்ணி ரெடியாவே ஃபார்முலா வச்சிருக்காங்க. 5/18 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு வச்சிருக்காங்க. இப்போ 1 கிலோமீட்டர் பர் ஹவர்னா 5/8 மீட்டர் பர் ஹவருக்கு சமம். நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 10 மீட்டர் பர் செகண்ட் கிடைச்சிருக்கு ஆன்சர். அப்போ 10 மீட்டர் பர் செகண்ட கிலோமீட்டர் பர் ஹவரா மாத்தணும்னா அந்த இதை என்ன செய்யணும்? 5/18ஆல வகுக்கணும். கிடைச்ச ஆன்சரை 5/18ஆல டிவைட் பண்ணணும். அப்போ 10 டிவைடட் பை 5/18. அப்போ எனிதிங் டிவைடட் பைன்னு வந்ததுன்னா அந்த மூணாவதா கீழே இருக்கிறது மேல போயிடும். அப்போ இந்த 18 மேல போச்சுன்னா 18 × 10 180 டிவைடட் பை 5ன்னு கிடைக்கும். அப்போ என்ன வரும்? 180 5ஆல வகுத்தீங்கன்னா 36 கிலோமீட்டர் பர் ஹவர். அப்ப அந்த ட்ரெயினோட ஸ்பீடு எவ்வளவுன்னு தெரிஞ்சு போச்சு. 36 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்துல அந்த ட்ரெயின் போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அது எந்த ஆப்ஷன்ல இருக்கு? டி ஆப்ஷன்ல இருக்கு. ஓகேவா? அடுத்தது முடுக்கத்தின் சூத்திரம் என்ன? ஃபார்முலா ஃபார் த ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன்னா முடுக்கம். அதோட ஃபார்முலா என்னன்னு கேக்குறாங்க. அது என்னது? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் ஆக்சலரேஷன். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டினா அந்த திசைவேக மாறுபாடு பை நேரம். திசைவேக மாறுபாடு பை நேரம். இறுதி திசைவேகம் மைனஸ் ஆரம்ப திசைவேகம் பை நேரம். இறுதி திசைவேகம்னா v, ஆரம்ப திசைவேகம்னா u. அப்ப v மைனஸ் u பை t. அதுதான் என்னது? ஆக்சலரேஷன். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் ஆக்சலரேஷன். rate of change of velocity means acceleration. திசை வேக மாறுபாட்டு வீதம் என்பதே முடுக்கம் ஆகும். திசை வேக மாறுபாட்டு வீதம். திசை வேக மாறுபாடுனா இறுதி திசை வேகம் மைனஸ் ஆரம்ப திசை வேகம். இறுதி திசை வேகம் v, ஆரம்ப திசை வேகம் u. அப்ப v மைனஸ் u டிவைடட் பை டைம் t. அப்ப v மைனஸ் u பை t அப்படிங்கிறது எந்த ஆப்ஷன்ல இருக்கு? இங்க கொடுத்த 4ல b ல இருக்கு. அப்ப v மைனஸ் u பை t அப்படிங்கிறது தான் முடுக்கம் A. ஒரு பொருளின் முடுக்கத்தின் அலகு என்ன? அதாவது யூனிட் ஆஃப் ஆக்சலரேஷன் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அது மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். திசை வேகத்துக்கு மீட்டர் பர் செகண்ட்னு பார்த்தோம். முடுக்கத்துக்கு இன்னொரு செகண்ட் அடிஷனலா டிவைட் பண்றோம். அப்போ மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். முடுக்கத்தின் அலகு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அது பி ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்தது ஒரு சம் கொடுத்திருக்காங்க. ஒரு காரின் வேகம் 25 கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருந்து 40 கிலோமீட்டர் பர் ஹவர் அடையறதுக்கு 1 நிமிடம் ஆகிறது எனில் காரின் முடுக்கம் என்ன? ஆக்சலரேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த கார் வந்து ஸ்டார்டிங்ல 25 கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்கு. அப்ப ஆரம்ப திசை வேகம் 25 கிலோமீட்டர். அது 40 கிலோமீட்டரை ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 40 கிலோமீட்டரை வந்து நம்ம இறுதி திசை வேகம்னு வச்சுக்கணும். இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸை முதல்ல பார்க்கணும். 40 கிலோமீட்டர் பர் ஹவர் இருக்குல்ல, அந்த 40 கிலோமீட்டரை முதல்ல மீட்டரா மாத்துறதுக்கு 40,000ன்னு வச்சுப்போம். 40 கிலோமீட்டரை மீட்டரா மாத்தணும்னா 1000ஆல பெருக்கணும். 40 × 1000 அப்ப 40,000 மைனஸ் 25 கிலோமீட்டர்னா 25,000. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா 15,000ன்னு வரும். 15,000 என்ன இருக்கு? கீழே வந்து செகண்ட்ல மாத்துறதுக்காக 3600 செகண்ட் போட்டிருக்கோம். அப்போ 15,000/3600 செகண்ட்னா 150/36 தட் இஸ் ஈக்குவல் டு 4.16 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. அது வந்து என்னது? திசை வேகம். நம்ம இப்ப கண்டுபிடிச்சது v மைனஸ் u. திசை வேக மாறுபாடு 4.16ங்கிறது திசை வேக மாறுபாடு. முடுக்கம் என்பது திசை வேக மாறுபாடு பை நேரம். அப்ப அந்த நேரம் அப்படிங்கிறது 1 நிமிடம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 1 நிமிடத்துக்கு எத்தனை செகண்ட்? 60 செகண்ட். அப்போ அதை வினாடியில மாத்தினீங்கன்னா 1 நிமிடம் 60 செகண்ட் எடுத்துக்கணும். இப்போ முடுக்கம் இஸ் ஈக்குவல் டு 4.16 டிவைடட் பை 60. ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது 0.0694 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. அதுதான் அந்த காரோட ஆக்சலரேஷன். காரோட ஆக்சலரேஷன் முடுக்கம் என்பது 0.069. இது வந்து எந்த ஆப்ஷன்ல இருக்கு? சி ஆப்ஷன்ல இருக்கு. 0.069ங்கிறது சி ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்தது 50 கிலோமீட்டர் பர் மணி, அதான் 50 கிலோமீட்டர் பர் அவர் வேகத்துல பயணிக்கும் கார் வந்து 45 செகண்ட்ஸ்ல வந்து
ஸ்டாப் ஆயிடுது அப்படின்னா அந்த காரோட ரிட்டார்டேஷன் சொல்லுவோம்ல, டீஆக்சலரேஷன் அல்லது ரிட்டார்டேஷன். காரை வந்து பிரேக் போடுறதுக்காக நம்ம அப்ளை பண்ணும்போது காரோட ஸ்பீடு குறைஞ்சி அந்த கார் ஸ்டாப் ஆகும். அந்த மாதிரி ஸ்டாப் ஆகிறதுக்கு பேர் என்னது? குறை முடுக்கம், டீசலரேஷன், ரிட்டார்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரிட்டார்டேஷனை தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதுவும் முடுக்கம் தான், அது எதிர் முடுக்கம், மைனஸ்ல வரும், அவ்வளவுதான். நீங்க ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு, ஃபார்முலா எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். முன்னாடி காரோட ஸ்பீடு வந்து 25ல இருந்து 40 கிலோமீட்டருக்கு போகும்போது ஸ்பீடு ரைஸ் ஆச்சு, அதனால பிளஸ்ல ஆன்சர் கிடைச்சது. இங்க ஸ்பீடு வந்து குறையுது, 50 கிலோமீட்டர்ல போனது 0க்கு வரப்போகுது, அப்ப குறையுதுன்னும் போது மைனஸ்ல வரும் ஆன்சர். ஓகேவா? அப்போ ஃபார்முலா அதே தான். ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு v மைனஸ் u பை டி. முதல்ல இறுதி திசை வேகம் 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல இருந்து பிரேக் அப்ளை பண்ணி நிறுத்திட்டாங்க அப்படின்னா அப்ப 0க்கு வந்துருச்சுன்னு அப்போ இறுதி திசை வேகம் 0, ஆரம்ப திசை வேகம் 50. 50 கிலோமீட்டர் வந்து 50,000 மீட்டர் பர் 3600 செகண்ட் அப்படின்னு வச்சுப்போம். அதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணீங்கன்னா 13.89 மீட்டர் பர் செகண்ட் நமக்கு கிடைச்சிச்சு. திசை வேக மாறுபாடு கிடைச்சிருக்கு. அந்த காரை நிறுத்துறதுக்கு பிரேக் அப்ளை பண்ணி எவ்வளவு நேரம் பொறுத்து அது நின்றுச்சுன்னா 45 செகண்ட்ஸுக்கு அப்புறம் தான். அப்ப அந்த டைமால டிவைட் பண்ணும். 13.89 டிவைடட் பை 45 செகண்ட், ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? -0.3086 கிடைக்குது. இந்த மைனஸ் அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுதுன்னா அது வந்து ரிட்டார்டேஷன், குறை முடுக்கம், நெகட்டிவ் டீசலரேஷன் இல்ல ரிட்டார்டேஷன் சொல்றோம்ல, அந்த எதிர் முடுக்கத்தை அது குறிக்குது. அதனால நீங்க அந்த மைனஸை பத்தி கவலைப்பட வேணாம். நமக்கு ஆன்சர் வந்து 0.3. அது எந்த ஆப்ஷன்ல இருக்கு? பி ஆப்ஷன்ல இருக்கு. 0.3086 அப்படி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர் இந்த சம்முக்கு. அடுத்தது ஒரு பிளேன். அந்த பிளேன் வந்து 700 மீட்டர் டிஸ்டன்ஸ் ஓடி அதுக்கப்புறம் 10 செகண்ட் நேரத்துல அந்த அந்த ஓடுதளத்தை இருந்து கிராஸ் பண்ணிருக்கு அப்படின்னா அதனோட முடுக்கம் எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. அதோட முடுக்கம்னா முடுக்கம் ஏவை வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? இந்த இயக்க சமன்பாடு 3 சமன்பாடு கொடுத்திருப்பாங்கல்ல, அதுல S is equal to ut plus half at ஸ்கொயர்ன்ற ஃபார்முலாவை எடுத்துக்கணும். ஏன்னா நமக்கு என்ன தெரியாது? இறுதி திசை வேகம் தெரியாது, ஆரம்ப திசை வேகம் மட்டும்தான் 0ன்னு தெரியும். இப்ப எவ்வளவு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கலாம் தெரியாது நமக்கு. 700 மீட்டர் தூரம் உயரம் போனதுக்கு அப்புறம் தான் அது வந்து ஸ்பீடா பறக்க ஆரம்பிச்சுன்னு சொல்றாங்க. அப்ப டிஸ்டன்ஸ் தான் தெரியும், ஆரம்ப திசை வேகம் 0ன்னு தெரியும், டைம் தெரியும், 10 செகண்ட்ல அது அவ்வளவு தூரத்தை கிராஸ் பண்ணுச்சுன்னு மட்டும் தெரியும். அதனால இந்த ஃபார்முலா தான் இதுக்கு சூட்டபிள் ஆகும். S வந்து 700ன்னு கொடுத்தாச்சு, ஆரம்ப திசை வேகம் 0, அதனால 0 இன்ட்டு டைம் போட்டீங்கனாலும் அது 0 தான். half at ஸ்கொயர் இருக்குல்ல, அதுல half அப்படியே வச்சுங்க, a தெரியாது, t ஸ்கொயர், t வந்து 10 செகண்ட், t ஸ்கொயர்ன்றதுனால 10 இன்ட்டு 10 அப்படி போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த 2ஆல 10 அடிச்சிட்டிங்கன்னா 5, 5 இன்ட்டு 10னா 50a. 700 is equal to 50a அப்படின்னு இருக்கும். நமக்கு a தான் வேணும். a தான் என்னது? முடுக்கம். அப்போ அந்த 50 வந்து இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா வகுக்கும். 700 by 50. 700 50ஆல வகுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 14 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு கிடைக்கும். இந்த 14 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்ன்றது எந்த ஆப்ஷன்ல இருக்கு? டி ஆப்ஷன்ல இருக்கு. அப்ப அந்த பிளேனோட ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது 14 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், 14 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் அதோட முடுக்கம். இந்த ஃபார்முலா இருக்குல்ல, S is equal to ut plus half at ஸ்கொயர், இது வந்து இயக்க சமன்பாடுன்னு சொல்லுவாங்க. அந்த சமன்பாடு இதுக்கு அடுத்த ஸ்லைட்ல கொடுத்துருப்பேன். 3 சமன்பாடு வரும். அந்த 3 சமன்பாடையும் நம்ம என்ன செய்யணும்? நல்லா படிச்சு வச்சுக்கணும். அது கீழிருந்து மேல் நோக்கி போனா எப்படி இருக்கும், மேல இருந்து கீழ் நோக்கி வந்தா எப்படி இருக்கும்னு எல்லாத்துக்குமே அந்த ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா தெரிஞ்சாதான் கரெக்டா இதுல அப்ளை பண்ண முடியும். நமக்கு வந்து 2 தான் கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க. 700 மீட்டர் தூரமுடைய அந்த தளத்துல மேல போச்சு 10 வினாடி நேரத்துல அப்படின்னு 700ன்னு ஒரு இன்புட் டேட்டா கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ், டைம் 10ன்னு கொடுத்துருக்காங்க. 2 டேட்டா வச்சுக்கிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும்.
இறுதி திசைவேகம் அவங்களுக்கு தெரியாது, அவங்க கொடுக்கல. ஆரம்ப திசைவேகம் 0ன்னு நமக்கு தெரியும். அதனால இந்த ஃபார்முலா எடுத்தா மட்டும்தான் நம்மளால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் நான் என்ன செஞ்சேன், அந்த ஃபார்முலா எடுத்தேன். S is equal to ut plus half at ஸ்கொயர். அதுல uங்கிறது 0, ஆரம்ப திசைவேகம் 0. இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 20 மீட்டர் பர் செகண்ட் திசை வேகத்துல ஒரு கல்லு மேல் நோக்கி எறியப்படுகிறது அப்படின்னா அதனுடைய உயரம் எவ்வளவு, அது எவ்வளவு உயரம் அந்த கல்லு போயிருக்கும். முடுக்கம் அவங்களே கொடுத்துட்டாங்க, 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு முடுக்கத்தை கொடுத்துட்டாங்க. ஏ முடுக்கம், அதை வந்து இவங்க புவியீர்ப்பு முடுக்கம் ஜின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டும் ஒண்ணுதான், புவியீர்ப்பு முடுக்கம் ஜின்னு சொன்னாலும் இல்ல முடுக்கம் நம்ம அந்த கல்லை தூக்கி போடுற அந்த ஸ்பீடு வந்து ஏ அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான். அது கொடுத்தாச்சு. இப்ப இவன் வந்து அந்த கல் வந்து கீழிருந்து மேல் நோக்கி எறியப்படுகிறது. கல் வந்து கீழிருந்து மேல் நோக்கி எறியப்படுகிறது. கீழே ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்க, ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ஸ் அண்டர் கிராவிட்டி. அதுல ஒரு பொருள் வந்து கீழிருந்து மேல் நோக்கி எறியப்பட்டா அதுக்கு என்ன ஃபார்முலான்னு சொல்லி 3 ஃபார்முலா கொடுத்துருக்காங்கல்ல. அதுல u ஸ்கொயர் இஸ் u ஸ்கொயர் மைனஸ் v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2as. அந்த ஃபார்முலா நம்ம எடுத்துப்போம். u ஸ்கொயர் மைனஸ் v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2as. இதுல கீழ இருந்து ஒரு பொருள் மேல் நோக்கி எறியப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு திசை வேகத்துல, 20 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்ல. அப்ப 20ங்கிறது ஆரம்ப திசை வேகம். அதனுடைய முடிவு திசை வேகம் நமக்கு தெரியாது. அதனுடைய முடிவு திசை வேகம் நமக்கு தெரியாது. அத முடிவு திசை வேகத்தை நம்ம என்ன செய்யணும், 0 ஆயிடும். ஒரு பொருள் வந்து மேக்சிமம் அந்த முடிவு திசை வேகம் 0 ஆகுற வரைக்கும் தான் போகும். அப்புறம் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அந்த பொருள் கீழ் நோக்கி ஓடியாந்து விழுந்துரும். அந்த கல்லு மேல போய் அந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் போயிட்டு திசை வேகம் 0 ஆன உடனே டக்குன்னு அது கீழே விழுந்துரும். அப்போ ஃபைனல் வெலாசிட்டியை நம்ம 0ன்னு வச்சுக்கணும். இறுதி திசை வேகத்தை 0ன்னு வச்சுக்கணும். ஆரம்ப திசை வேகம் கணக்கிலே கொடுத்துட்டாங்க. அப்போ 20 × 20 மைனஸ் இந்த இறுதி திசை வேகம் 0, தட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு இந்த முடுக்கம் வந்து 10ன்னு கொடுத்தாச்சு. டிஸ்டன்ஸ் எவ்வளவு தூரம் அந்த கல்லு போச்சு நமக்கு தெரியாது, அதனால அதை அப்படியே எஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். இப்போ 2 × 20s இந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் 400 இருக்கு. நமக்கு எஸ் தான் வேணும். அப்ப அந்த 20 இந்த பக்கம் எடுத்துன்னு வந்துருங்க. 400 டிவைட் பை 20 அப்படின்னா 20 மீட்டர் ஆன்சர் கிடைக்கும். அப்ப கல் எவ்வளவு உயரம் போயிருக்கும், 20 மீட்டர் உயரம் போகும். உயரம் போனதுக்கு அப்புறம் அவனுடைய இறுதி திசை வேகம் 0 ஆன காரணத்தினால மறுபடியும் கீழ் நோக்கி வந்து பூமியில விழுந்துடும். இப்ப எதுல ஆன்சர், இந்த 20 மீட்டர்ன்றது எதுல இருக்கு, பி ஆப்ஷன்ல இருக்கு. அப்போ கீழிருந்து 20 மீட்டர் பர் செகண்ட் வேகத்துல எரியப்பட்ட கல்லானது அதிகபட்சமா எவ்வளவு உயரம் போகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 20 மீட்டர் உயரம் போகும் அப்படின்னு கண்டுபிடிச்சு கொடுத்தாச்சு. அடுத்தது, ஓரலகு நேரத்தில் செய்யப்பட்ட வேலை என்ன? ஓரலகு நேரத்தில் செய்யப்பட்ட வேலைன்றது ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் இஸ் நத்திங் பட் பவர். அதான பார்த்தோம். ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க்ன்றது பவர். பவர் இஸ் ஈக்குவல் டு வேலை பை நேரம் அப்படின்னு ஃபார்முலா படிச்சிருக்கோம்ல. அப்போ இந்த இடத்துல என்னது, பவர். ஓரளவு நேரத்தில் செய்யப்பட்ட வேலையை எவ்வாறு அழைப்பீர்கள் அப்படின்னு கேட்டோம்னா அதை திறன், பவர் அப்படின்னு சொல்லுவோம். பி ஆப்ஷன் ரைட்டு. இந்த யூனிட்டோட ரிமைனிங் கொஸ்டின்ஸை நாளைக்கு பார்க்கலாம்.